ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்பது மிக மோசமான ஒரு கட்டத்தை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பலரும் அச்சத்தோடு எதிர்கொள்கின்ற அதே நேரம் மத்திய கிழக்கினுடைய வான்வெளி ஒரு பதட்டமான சூழலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முன்தினம் ஈரானுடைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட விவகாரம், இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், அது மாத்திரமல்லாமல் ஏன் இன்னமும் அமெரிக்கா போரை ஆரம்பிக்கவில்லை, இப்படியான நிறைய கேள்விகளுக்கான பதிலை இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் காணொளிகளை பார்வையிடுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்துக்களினூடாக சில விடயங்கள் தெளிவு பெறட்டும். குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் பதட்டம் என்பது மிக நீண்டு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உலகத்தை ஒரு அச்ச சமநிலைக்கு அழைத்து சென்றிருக்கிறது. யார் முதலில் தாக்கப் போகிறார்கள் என்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது. இந்த நிலையில் இடைநடுவில் பேச்சுவார்த்தைகளுக்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இவற்றின் உண்மைத்தன்மைகள் எவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய பேசுபொருளாக மாறுகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேற்று முன்தினம் அமெரிக்காவினுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை நெருங்கி சென்றிருக்கக்கூடிய ஈரானுடைய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய சாஹித் 129 என்று சொல்லக்கூடிய ட்ரோனை இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டது. குறிப்பாக இந்த ட்ரோனை பற்றி சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கப்பலின் மேல்தளத்திற்கு 1 மைல் தூரத்தில் இருந்தால் கூட அதனுடைய மேல்தளத்தை முழுமையாக புகைப்படம் எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ட்ரோனுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த ட்ரோன் வானிலையை பறக்கக்கூடிய நேரம் 24 மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக பறக்கக்கூடியதாக காணப்படுவதாகவும், அதே நேரத்தில் 1700 தொடக்கம் 2000 கிலோமீட்டர் வரை பறந்து சென்று தகவல்களையும் ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வகையாக காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் சைட் வகை லேசர் வழிநடத்தும் ஏவுகணை மற்றும் குண்டுகள் பொருத்தப்பட்டதாக இந்த ட்ரோன்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. கண்காணிப்பு, உளவு, இலக்கு கண்டறிதல், துல்லிய தாக்குதல் ஆகவே இவற்றினுடைய திட்டமாக வரையறுக்கப்படுகிறது. உயர்தர கேமரா, இன்ஃப்ராரெட் சென்சர் மற்றும் இரவு மற்றும் பகல் வேளைகளில் கண்காணிக்கக்கூடிய திறன், தரையிலிருந்து தொலைநிலைவில் கட்டுப்பாடு, செயற்கைக்கோளுடனான தொடர்பு போன்ற வசதிகளும் இதில் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் சாஹித் 129 ட்ரோனை பொறுத்தவரை சிரியா, ஈராக் போன்ற பகுதிகளில் பயன்படுத்தப்பட்டதாக இதுவரை கூறப்பட்ட நிலையில், அமெரிக்காவினுடைய யுத்த கப்பலை தாக்குவதற்காக அல்லது வீழ்வு பார்ப்பதற்காக சென்ற போது அது தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய IRGC என்று சொல்லக்கூடிய புரட்சிகர காவல் படை இதனை இயக்குவதாக சொல்லுகிறார்கள். அமெரிக்காவினுடைய MQ-1 ப்ரொடக்டர் என்று சொல்லக்கூடிய ட்ரோனுக்கு ஈரானின் மாற்று வடிவமாக இது கருதப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஈரானுடைய ட்ரோன் தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய அடையாளமாக இது காணப்படுகிறது. மத்திய கிழக்கின் சக்தி சமநிலையை பாதிக்கும் ஆயுதமாக இது இப்போது சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் மோதல்களில் முக்கிய பேசுபொருளாக இது இருக்கும் என்று சொல்லியும் நம்பப்படுவதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானுடைய இந்த ஆயுத ட்ரோன் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக வானில் பறக்கக்கூடிய சக்தியை பெற்றிருப்பதாக சொல்லுகிறார்கள். இவைதான் இங்கு பேச வேண்டிய முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை நான் இன்றைய நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஓமானுடனான அந்த மத்தியஸ்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது. குறிப்பாக ஏற்கனவே பலமுறை ஈரான் மற்றும் அமெரிக்க மறைமுக பேச்சுகள் இந்த பிராந்தியத்திலே இடம்பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு ஓமான் மற்றும் இத்தாலியில் நடந்த பேச்சுக்கள் 5 சுற்றுகள் வரை சென்றது. பின்னர் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதால் இது நிறுத்தப்பட்டது. இப்போது நடக்க இருக்கக்கூடிய கூட்டம் அமெரிக்காவினுடைய பிரதிநிதி மற்றும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஆராய்ச்சி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். அமெரிக்கா சார்பாக பைடோக் கலந்து கொள்வதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஏவுகணை விவகாரம் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது, எங்கள் ஏவுகணைகள் இஸ்ரேலை அடையக்கூடியவை, தற்காப்புக்காக இதை பற்றி பேச்சு இல்லை, நாங்கள் இதனை நிறுத்த மாட்டோம் என்று சொல்லி குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கட்டார், எகிப்து, துருக்கி இணைந்து இந்த ஒரு ஒப்பந்தத்தை தயாரித்திருக்கிறார்கள். முதல் 3 ஆண்டுகளில் ஈரான் யுரேனிய அணு செறிவூட்டலை 0% அதற்கு பின்பு 3 ஆண்டுகளுக்கு பின்னர் 1.5% கீழ் மட்டும் அனுமதி வழங்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது. அணு ஆயுதத்திற்கு இது போதாது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார். சொன்னால் அமெரிக்கா மற்றும் நடுநிலை நாடுகள் போரை தவிர்க்க முயற்சி செய்துவதாக சொல்லப்படுகிறது. ஈரான் தடைகளை நீக்குவீர்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறது. ஆனால் ஏவுகணை விவகார பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இல்லை. இஸ்ரேல் இதனை ஏற்க வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிய போகிறது என்பதுதான்
சொல்லக்கூடிய விடயமாக காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். ஈரானில் நடந்த சமீபத்திய போராட்டங்களில் உயிரிழந்தவர்களுடைய விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய சர்ச்சை எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஈரான் அரசு போராட்டங்களில் உயிரிழந்தவர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 3117 பேர் தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் மற்றும் ஐநா மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் அரசு படைகள் பலரை கொண்டிருக்கிறது என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறது. இது ஈரான் அரசு மறுத்து வருகிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மக்கள் இந்த விவகாரத்தில் தங்களுடைய உறவுகளை காணவில்லை என்று சொன்னால் ஒரு ஊடகம் அல்லது ஒரு தரவு பட்டியல் மூலமாக தெரிவியுங்கள் என்று சொல்லி அரசு சொல்லியிருக்கிறது. காணாமல் போன கொல்லப்பட்ட உறவினரின் பெயர்களை பதிவு செய்ய ஒரு இணையதளத்தை தொடங்கி இருக்கிறார்கள். எங்கள் பட்டியலில் உங்கள் உறவினர் பெயர் இல்லை என்றால் நீங்களே தெரிவிக்கலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். பல ஈரானியர்கள் சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய விடயம், பல உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இல்லை, சில பெயர்கள் மீண்டும் மீண்டும் இருக்கிறது, ஒரே அடையாள எண் பலமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனால் பட்டியல் நம்ப தகுந்தது அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அரசு கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து காட்ட முயற்சிப்பதான ஒரு கூற்று இருக்கிறது. உண்மையை மறைக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது. சுயாதீன விசாரணை வேண்டும் என்ற அழைப்பும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவைதான் இன்றைய நாளில் ஈரான் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான தரவுகளாக காணப்படுகிறது. இதை தாண்டி நாங்கள் ஏன் இன்னும் அமெரிக்கா இந்த போர் நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவில்லை என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இந்த வான்பரப்பு என்பது சிக்கலான விடயமாகவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய பதற்றத்தை உருவாக்கக்கூடிய இடமாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக அரபிக்கடல், பாரசீக வளைகுடா போன்ற இடங்களில் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்கள் வந்தடைந்திருக்கிறது. குறிப்பாக ஈரானை கிட்டத்தட்ட சுற்றி வளைத்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட போர் ஆரம்பித்து விட்டது என்பதுதான் பலருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. காரணம், ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம். ஈரான் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது, எங்களுடைய தளபாடங்கள் மீதான பகுதி அளவிலான தாக்குதல் என்று சொன்னாலும் அது ஒரு முழுமையான போராக கருதப்படும் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்று வரை தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் அஞ்சிக் கொள்ளுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா ஏன் பின்வாங்குகிறது அல்லது அமெரிக்கா ஏன் தாமதிக்கிறது என்ற கேள்விக்கான பதில் அச்சமா? இல்லை. தன்னுடைய ஆதரவு நாடுகளையும் இஸ்ரேலையும் காக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீதான ஒரு தாக்குதலை மேற்கொள்ளுமாக இருந்தால் பதில் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிக்கக்கூடிய வகையில் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் பொருத்தப்பட வேண்டும். ஆகவே அதற்கான நகர்வுகள் முழுமைப்படுத்தப்படவில்லை. ஆகவே அந்த முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த அமெரிக்கா ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல்கள் என்பது தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்பது அமெரிக்க சார்பு நிலைப்பாட்டாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக இந்த விவகாரம் தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் இன்னும் சில கருத்துக்களை பார்க்கலாம். குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. வான்காப்பு திட்டங்கள் நிறைவு செய்யப்படவில்லை என்ற அடிப்படையில் அவற்றை பொருத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போல ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ஆதரவு தளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெறும். ஆகவே அவற்றை தவிர்ப்பதற்காக இந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் பொருத்துகின்ற முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த போர் என்பது ஈரானுடைய ஏவுகணை மற்றும் அணு உற்பத்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக காணப்படுகிறது. அப்படியான ஒரு தாக்குதல் நடைபெற்றால் ஈரான் சும்மா இருக்குமா? ஈரான் என்ன செய்யும்? ஈரான் ஏவுகணைகளை ஏவும். அந்த ஏவுகணைகளில் இருந்து இஸ்ரேல் மற்றும் தன்னுடைய ஆதரவு நாடுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அமெரிக்காவுக்கு இருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரங்கள் இவ்வளவு எழுப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தாட் மற்றும் பட்ரியோ ஏவுகணை எதிர்ப்பு பொறிமுறைகள் ஜோர்தான், குவைத், பஹ்ரைன், சவுதி அரேபியா, கட்டார் போன்ற இடங்களில் புதியதாக வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்னமும் முழுமைப்படுத்தப்படாத காரணம்தான் இதற்கான காரணம். ஆகவே நான் குறிப்பிட்டு இந்த ஒவ்வொரு நாடுகளிலும் அமெரிக்கா தன்னுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை சரியான முறையில், பாதுகாப்பான முறையில் நிலைநிறுத்திக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக V2 போர் விமானங்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றில் இருந்து அமெரிக்கா ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த V2 விமானங்கள் உங்களுக்கு தெரியும், ஜூன் மாத யுத்தத்தின் போது ஈரானுடைய அணு நிலையங்களை குறிவைத்து தாக்கியது. அவர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதல்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல கட்டாரினுடைய அல் உதித் விமான தளத்திலே 14 ஏவுகணைகளை கடந்த காலங்களில் ஈரான் வீசியிருந்தது. அப்போது ஒரே ஒரு ஏவுகணை தான் அந்த இடத்தில் விழுந்து வெடித்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அவற்றை சீரமைத்திருந்தது. ஆகவே ஒரு வான் பாதுகாப்பு கட்டமைப்பினுடைய தேவை என்பது அவசியமானதாக காணப்படுவதல்ல. அதனை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக அமெரிக்காவினுடைய நோக்கம் வெறுமனே யுத்தத்தை நடத்துவதோ அல்லது அச்சமூட்டுவதோ அல்ல,
அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவினுடைய நோக்கமாக கூட காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரத்தில் ஈரானுடைய பதிலடி மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல அமெரிக்காவுக்கு எதிராக இந்த ஈரானோடு சேர்ந்து லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் மற்றும் ஓமனுடைய கவுதி கிளர்ச்சியாளர்களும் ஒன்று சேர்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் செல்கின்ற வர்த்தக கப்பல்களை தாக்குகின்ற அந்த நகர்வுகள் உங்களுக்கு தெரியும். இப்படியான ஒரு நிலையிலே தான் இந்த விவகாரங்கள் அணுகப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேலினுடைய எந்த பகுதியையும் தாக்கக்கூடிய வல்லமையுடனான ஏவுகணைகளை வைத்திருக்கிறது என்பதுதான் அமெரிக்காவுக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு அச்சம். கடந்த ஜூன் மாத கால பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த யுத்தத்தின் போது இஸ்ரேலினுடைய பல பகுதிகளில் இந்த ஏவுகணைகள் விழுந்து வெடித்திருந்தது. 591 ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட 32 ஏவுகணைகள் அந்த பிரதேசத்திலே விழுந்து வெடித்தது உங்களுக்கு தெரியும். இந்த விவகாரங்கள் தொடர்பான அச்சமூட்டுகின்ற அல்லது ஆபத்தை எதிர்கொள்வதற்கான ஆயத்த நிலைகளுக்காக இது தவிர்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் தங்களுடைய வான்வெளிகளை ஈரானுக்கு எதிரான போரில் பயன்படுத்த முடியாது, அதற்கு தடை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. காரணம், நாங்கள் ஈரானை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு ராஜதந்திர வழி. ஆனால் அமெரிக்கா முக்கியமா, ஈரான் முக்கியமா என்று வருகிற போது அவை எடுக்கக்கூடிய நிலைப்பாடு அமெரிக்காவாக இருக்கும். ஆகவேதான் சவுதி அரேபியா தன்னுடைய வான் பாதுகாப்புக்காக புதிதாக 7 தாட் பேட்டரிகளை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்திருக்கிறது, தன்னுடைய சொந்த பாதுகாப்புக்காக. இப்படியான ஒரு நிலவரம் இருக்கிறது. குறிப்பாக ஜோர்தானில் F-15E போர் விமானங்கள் 3ம் காணப்படுகிறது. இவை ஈரானுடைய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துகின்ற பணிகளில் ஈடுபடக்கூடியவையாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல கடலிலே 8 ஏவுகணை எதிர்ப்பு கப்பல்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறது. கார்மஸ் பகுதிகளில் 2, அரபிக்கடலிலே 3ம் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கு அருகில் செங்கடலிலே 1 ரோந்து கப்பலும், மத்திய தரைக்கடலிலே 2 கப்பல்களும் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல F-33 என்று சொல்லக்கூடிய விமானங்கள் 6 அசோரஸ் தீவுகளில் காணப்படுகிறது, அங்கே சென்றிருக்கிறது. குறிப்பாக கரிபியன் பகுதிகளில் இருந்து மத்திய கிழக்கை நோக்கி நகர்வதற்கான இலகுவான வழிமுறையாக இது பார்க்கப்படுகிறது. அதேபோல EA-18G மின்னணு போர் விமானங்கள் ஸ்பெயினிலே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 7 தாட் பேக்டரிகளையே அமெரிக்கா தன்னுடைய சொந்தமாக கொண்டிருக்கிறது. அதாவது வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளில் இந்த தாட் என்று சொல்லக்கூடிய வகையிலே 7 தான் இருக்கிறது. அவற்றிலே ஒரு பகுதியை இந்த மத்திய கிழக்கிற்கு கொண்டு வந்து பொருத்துகிறது என்று சொன்னால் இந்த போருடைய முக்கியத்துவம் என்பது எவ்வளவுக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்பதுதான் இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. அதேபோல தாட் இயக்கம், இந்த தாட் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இயக்க வேண்டுமாக இருந்தால் 1க்கு 100 பேர் தேவை. அந்த 100 பேரும் 24 மணி நேரமும் விழித்திருக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக காணப்படுகிறது. வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உலக அளவிலே மிகப்பெரிய தேவையும் காணப்படக்கூடிய நிலையில்தான் இவை தங்களுடைய நகர்வுகளை இப்போது மேற்கொள்ளப்படுகிறது. ஆக இந்த யுத்தம் என்று சொல்லப்படுவது ஏவுகணையிலும் காந்தத்தினாலும் மேற்கொள்ளக்கூடிய யுத்தமாக காணப்படுகிறது. ஆகவேதான் இதனுடைய இந்த தாக்கம்சங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான நிலைப்பாடுகள் காணப்படுகிறது. இதனுடைய தாமதங்களுக்கான காரணமும் இதுதான். ஆக வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் தான் இந்த யுத்தத்தை தீர்மானிக்கப் போகிறது. காரணம், ஈரானுடைய யுத்த முறைமைகளில் அதிகமானது இந்த ஏவுகணைகள். அவை தங்களுடைய உற்பத்திகளை மாத்திரமல்லாமல் பிற நாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டவற்றையும் இந்த யுத்தத்தில் பயன்படுத்தலாம் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக சீன, ரஷ்ய ஆயுதங்கள் இங்கே பயன்படுத்தப்பட போகிறது. ஆனாலும் அமெரிக்க ஆயுதங்களுக்கு தாக்குப்பிடிக்குமா என்பதும் கேள்வி. ஆக அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசு என்பதும், அமெரிக்கா நிலைநிறுத்தியிருக்கக்கூடிய படைகள் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பில் ஒரு சிறு புள்ளி என்பதும் இங்கு கவனிக்க வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. ஆனாலும் ஈரானை குறைமதிப்பு செய்ய முடியாது, அதே நேரத்தில் அமெரிக்காவையும் குறைமதிப்பு செய்ய முடியாது. இந்த யுத்தம் என்பது மிகப்பெரிய எதிர்வினைவுகளை ஆற்றப் போகிறது. இதில் இடம்பெறப் போகின்ற அழிவுகளினுடைய வீதம் எப்படி இருக்க போகிறது, உலக நாடுகளுக்கு எப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்தப் போகிறது, இப்படியான கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை முழுமைப்படுத்துவதற்காக காத்திருக்கும் அமெரிக்கா இன்னும் 3-4 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நடத்தும் என்று நம்பப்படுகிறது. காரணம், இஸ்ரேலினுடைய பாதுகாப்பும் இஸ்ரேலினுடைய இருப்பும் அமெரிக்காவுக்கு மிக முக்கியம். ஆகவே மிக விரைவில் இந்த நகர்வுகள் ஏற்படுத்தப்படலாம். இதே போல ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதனையும் கூட சொல்லிக் கொள்ளலாம். இந்த விவகாரம் எப்படி நகரப்போகிறது என்பதுதான் காடக்கூடிய விடயமாக இருக்கிறது. நான் சொன்னது போல இது ஏவுகணை போராக, மின்காந்த போராக மாற இருக்கிறது. இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். நறுவுறவுகளே, இந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான யுத்த நிலைமைகள் தொடர்பான தொடர்ச்சியான தரவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இது தொடர்பான தரவுகளை பகிர்ந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்று சொல்லக்கூடிய யூடியூப் தளத்தை பின்தொடருங்கள். காணொலிகளில் கருத்திடுங்கள். உங்கள் கருத்துக்களினூடாக அடுத்த காணொலி சரி வரட்டும். நன்றியுறவுகளை மற்றும் ஒரு இன்றைய உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.
ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம்.